ஆல் ஹேண்டிகேப்டு பர்சன் யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த யூடிஐடி கார்டு ரொம்ப முக்கியமானது. இந்த யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல்லையே அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது ஒரு ப்ரௌசர் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி யூடிஐடி இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி வர வெப்சைட்டே செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, லாகின் பண்ண அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலேயே யூடிஐடி இருக்குல்லையே அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கூட எல்லா ஆப்ஷனும் இதுலேயே வந்துடும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை நவ் அதை செலக்ட் பண்ணி தான் யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணணும். அப்படியே எல்லாம் படித்து பார்த்துட்டு வந்து இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் உங்களுடைய நேம் கொடுங்க. அப்புறம் அவங்கவுங்க லாங்குவேஜில் வரும். அதுக்கு கீழே ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு மேலே வந்து உங்களுடைய லாங்குவேஜில் நேம் வந்துடும். அந்த நேம் தவறாக இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணி கரெக்டாக திருத்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர் மதர் கார்டியன் நேம், அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் கரெக்டான கேபியில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், இப்படி எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் நேம் என்டர் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய லாங்குவேஜில் வரும் பாருங்கள். இங்கே ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுடைய லாங்குவேஜில் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தவறாக இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நீங்கள் அட்டவணை நீங்கள் கொடுத்துட்டு அக்ரி பட்டனை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சப்மிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். உடனே நீங்கள் வெளியே வந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கும். இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். ஏதாவது தவறு இருந்ததுன்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கனால ஃபைனல் சப்மிட் நான் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே தேங்க்யூன்னு போட்டுட்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுலேயே என்ரோல்மெண்ட் நம்பரும் இருக்கும். இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன். இதுலேயும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ரெசிப்ட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். இதில் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பதிவு பண்ணும்போது வந்து என்ரோல்மெண்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இதில் எதை வேணாலும் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல யூடிஐடி நம்பர்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது பிடபிள்யூடி லாகின் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி மேலே அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்துருங்க. கீழே அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இந்த கேப்ஸாவை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அதில் வந்து யூடிஐடி கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கான யூடிஐடி கார்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமையே இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.